Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ், அதாவது ஏடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அனலாக டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுற போது நம்ம யூஸ் பண்ணுற நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுதான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேசிக் ஃபண்டமெண்டல் பிளாக் டயக்ராம் ஆஃப் ஏடிசி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு அக்யூரேட் ரிசல்ட் வேணும். அக்யூரேட் ரிசல்ட் எதில் கிடைக்கும்னா டிஜிட்டல் அவுட்புட்டாக இருந்தால் தான் நமக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு எல்லாமே மானிட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிஸ்டம் ஓரியன்டாக கம்ப்யூட்டரில் தான் ஃபீட் பண்ணி நம்ம அவுட் டிஸ்பிளேயில் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப அக்யூரேட்டாக வர்றதுக்கு நம்ம அன்லாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் பார்க்கலாம். ஏடிசியோட ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமில் நாங்கள் இங்கே இன்புட் கொடுக்குறோம். அது வந்து அனலாக் இன்புட் சொல்லுவோம். தட் இஸ் விஏன்றது அனலாக் வோல்டேஜ். ஸோ அதுதான் அனலாக் இன்புட் வோல்டேஜ். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ்டு அவுட்புட்டாக இருக்கும். இன்புட் அனலாகாக இருக்கும், அவுட்புட் வந்து டிஜிட்டலாக இருக்கும். அதனால தான் D1, D2, D3 அன்டில் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் dn வரைக்கும். ஸோ dn வந்து பார்த்திங்கன்னா LSB வேல்யூ, D1ன்றது MSB வேல்யூ. அதே போல் இந்த இடத்துல நம்ம இன்னொரு இன்புட் கொடுக்குறோம். அது வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் VRன்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டு வேல்யூ இருக்குது. ஒன்று SOC, இன்னொன்று EOC. SOCனா ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன். எப்போ இது ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன்னா இந்த ஸ்டார்ட் ஆஃப் கன்வர்ஷன் கொடுத்த பிறகு தான் இது அனலாக டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். கன்வெர்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த சிக்னலில் வந்து நமக்கு இண்டிகேஷன் வரும். எண்ட் ஆஃப் கன்வர்ஷன், EOCன்றது எண்ட் ஆஃப் கன்வர்ஷன். கன்வர்ஷன் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்றத இந்த கிடைக்கிற அவுட்புட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எண்ட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து இது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்ட்டு. ஸோ இது ஜென்ரலாக நம்ம எப்படி எழுதணும்னா ஃபங்க்ஷனல் வேல்யூ D is equal to D1 into 2 power minus 1 plus D2 into 2 power minus 2 plus D3 into 2 power minus 3 until n number of values, அதாவது dn into 2 power minus n. இதுதான் நம்மளோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்னா D1ன்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். D1ன்றது MSB, தட் இஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். DNன்றது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் LSB. ஸோ இதோட டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் பார்த்திங்கன்னா டைரக்ட் டைப், இன்டகிரேட்டிங் டைப்னு ரெண்டு டைப் இருக்குது. டைரக்ட் டைப்ன்றது அனலாக டிஜிட்டலாக டைரக்டாகவே நமக்கு கன்வெர்ட் பண்ணி தரும். இதே இன்டகிரேட்டிங் டைப்பு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்டகிரேட்டிங் டைப்பில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டைம் இல்லைன்னா ஃப்ரீக்வென்சியை அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்த அந்த அனலாக் வேல்யூவை டைம் ஃப்ரீக்வென்சிலிருந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இன்டகிரேட்டிங் டைப்னு சொல்லுவோம். நார்மலாகவே டைரக்ட் டைப்பை விட இன்டகிரேட்டிங் டைப் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் இன்டகிரேட்டிங் டைப் யூஸ் பண்ணுவோம். இது வந்து மோர் அக்யூரேட்டாக இருக்கும் when compared to டைரக்ட் டைப். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு டைரக்ட் டைப். டைரக்ட் டைப்புக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் டைப் இல்லைன்னா கம்பேரட்டர் டைப்னு சொல்லுவோம். ஃப்ளாஷ் டைப் ஆர் கம்பேரட்டர் டைப். செகண்ட் வந்து கவுண்டர் டைப் கன்வெர்ட்டர். தேர்டு ட்ராக்கிங் ஆர் சர்வோ கன்வெர்ட்டர். ஃபோர்த்து சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் கன்வர்ஷன், SAPன்னு சொல்லுவாங்க, சக்ஸசிவ் அப்ராக்சிமேஷன் கன்வர்ஷன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா SACன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டிங் டைப்பில் சார்ஜ் பேலன்சிங் ADC அண்ட் டியூவல் ஸ்லோப் ADC. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டைப்பை பற்றி பார்த்துட்டு அதோட அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் பேசிக். தேங்க்யூ.